ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 28/3/2025 பங்குனி மாதம் 14ஆம் நாள், குரோதி வருடம் அற்புதமான வெள்ளிக்கிழமை, மங்களமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:08 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 6 முதல் காலை 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:44 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி இன்று இரவு 7:24 வரை தேய்பிறை சதுர்தசி, அதன் பின்பு சர்வ அமாவாசை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்றிரவு 9:44 வரை ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகிறது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆக மேஷ ராசினருக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே நல்ல வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை தரும். காரிய வெற்றிகள் ஏற்பட்டு காரிய தடைகள் விலகுகின்றன. அலுவலகத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆக எதிர்பார்ப்புகள் எல்லாம் அற்புதமான முறையிலே நிறைவேறுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. இன்றைய நாள் முழுதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும்.
உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், வெற்றிகளை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். எந்த வகையிலும் புதிய முயற்சிகள் வேண்டாம். குடும்ப விஷயத்திலும் சரி, தொழில் விஷயத்திலும் சரி, புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். உடல் நலத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய தொல்லை இருக்கும். ஆகவே கவனமாக இருங்கள். கவனச்சிதறல் ஏற்படலாம். எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு மகாலட்சுமியை பணியுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். பிரச்சனைகள் எல்லாம் விலகும். திருமணம் வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் மேன்மை பெறுங்கள். அடுத்து கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகும். பொறுமை, நிதானம் அவசியம். ஆகவே இன்றைய நாளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் இருந்து கோபத்தை குறைத்து மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வர இருக்கின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி ஏற்படும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு, நல்லவைகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும்.
கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மொத்தத்தில் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்றன. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆகவே இன்றைய நாள் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். அலுவலகத்திலே ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாள். இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அஷ்டலட்சுமிகளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கும். சந்திரன் என்பவர் மனோகாரகன். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பலுவை ஏற்படுத்தும் என்றாலும் அதனை திறம்பட செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்கின்ற பாக்கியம் உண்டாகும். அதற்கான முயற்சிகளை செய்பவர்களுக்கு இன்றைய நாளிலே அதற்கான சூழ்நிலை தகைந்து வரும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் சிலருக்கு உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் என்பது சற்று கடினமான நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே கோபத்தை தவிர்த்து மௌனத்தை கடைபிடித்து இறைவனுடைய நாமத்தை அதிகம் சொல்லி மகாலட்சுமி தாயாரை பணிந்து வணங்கி நற்பலன்களை பெற வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள். சுற்றத்தாரோடு அதிகம் பேசாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம். ஒரு மன்னர் இருந்தாராம். அந்த மன்னரிடம் மகாலட்சுமி சென்று, மன்னா, உன்னை விட்டு நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் கிளம்பப் போகின்றேன். நாங்கள் 8 லட்சுமிகள் இருக்கின்றோம். ஏதேனும் ஒரு லட்சுமியை தான் உன்னிடம் நான் விட்டு விட்டு செல்ல முடியும். உனக்கு எந்த லட்சுமி வேண்டும் கேள் என்று மன்னனிடம் மகாலட்சுமி கேட்டாளாம். மன்னர் சொன்னாராம், என்னிடம் தைரியலட்சுமியை விட்டு விட்டு செல். தானியலட்சுமியை கேட்கவில்லை, தனலட்சுமியை கேட்கவில்லை, அவரையெல்லாம் கேட்கவில்லை. மன்னர் என்ன கேட்டாராம்? தைரியலட்சுமியை என்னிடம் விட்டு விட்டு செல்லம்மா என்று.
உடனே மகாலட்சுமி கேட்டாளாம், ஏன் மற்றவர்களை கேட்கவில்லை? அதற்கு மன்னர் சொன்னாராம், எதையும் இழந்து விடலாம், மறுபடியும் பெற்று விடலாம், ஆனால் தன்னம்பிக்கை, தைரியம் இது இரண்டையும் இழந்துவிட்டால் மற்ற எதையுமே பெற முடியாதம்மா. ஆகவே தன்னம்பிக்கையும் தைரியமும் என்னிடம் இருந்துவிட்டால் மற்றவற்றை நான் உழைத்து என்னுடைய மதியால் பெற்று விடுவேன். ஆகவே உன்னருளால் எனக்கு அதை மட்டும் கொடு என்று கேட்டாராம். தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எத்தனை முக்கியம், தைரியம் என்பது எத்தனை முக்கியம் என்பதற்காக சொல்லப்பட்ட கதை இது. நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே ஒரு மனிதன் அவன் வாழ்நாளிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை குறிக்கின்ற வாழ்வு முறைதான் இந்து தர்மம். ஹிந்து என்பது ஒரு பெரிய மதம் அல்ல, அது வாழ்கின்ற முறை. ஆகவே இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கின்ற காரணத்தினாலே தான் பல தற்கொலைகள் நடக்கின்றன. இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது ஒரு மனிதனுக்கு வரவே கூடாது. அந்த தாழ்வு மனப்பான்மையானது ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு எத்தனை வந்தாலும் அதை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவனுடைய மனம் இடம் தராது. ஆகவே இந்த தாழ்வு மனப்பான்மையை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒருவன் கடவுளை வேண்டி தவம் இருந்தான். அவனுடைய கண் முன்னே கடவுளும் தோன்றிவிட்டார். அவன் கடவுளிடம், என்னை ஏன் இப்படி படைத்தீர்கள், என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பு தான் என்ன என்று மிகவும் சோகமாக கேட்டான். வந்திருப்பது கடவுள். கடவுள் நம் முன்னே வந்தால் நாம் அப்படியா இருப்பது? அவனிடம் இருந்த தாழ்வு மனப்பான்மையானது அவனை அப்படி பேச வைத்தது. கடவுள் அவனிடம் ஒரு சிகப்பு கல்லை கொடுத்து, இதனுடைய மதிப்பை அறிந்து வா, ஆனால் விற்கக்கூடாது என்று சொன்னார். அவனும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரியிடம் காண்பித்தான். இதற்கு என்ன மதிப்பு என்று கேட்டான். அந்த ஆரஞ்சு பழ வியாபாரி, இந்த கல்லுக்கு பதில் 1 டஜன் ஆரஞ்சு பழங்கள் கொடுப்பேன் என்று கூறினான். உடனே ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரியிடம் சென்றான். இதற்கு நான் 1 மூட்டை கிழங்கு தருவதாக அவர் கூறினார். உடனே நகை கடைக்கு சென்றான். நகை கடைக்கு சென்று அந்த கல்லை காண்பித்தான். 50,000 பொற்காசுகள் தருவதாக அந்த நகைக்கடைக்காரர் சொன்னார். இவன் மறுத்துவிட்டு மீண்டும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஆபரண கற்கள் விற்கின்ற ஒரு வியாபாரியிடம் காண்பித்தான். அவரிடம் இதனுடைய மதிப்பை கேட்டான். அக்கல்லை வாங்கி பல முறை பரிசோதித்து விட்டு, இந்த அருமையான மாணிக்கக்கல் உனக்கு எப்படி கிடைத்தது? ஒட்டுமொத்த உலகத்தையே விற்று கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடு இணை இல்லையே என்று அந்த கடைக்காரர் சொன்னார். இவனுக்கு குழப்பமாகிவிட்டது. கடவுளை பார்த்து நடந்ததையெல்லாம் கூறினான். அதற்கு கடவுள் சொன்னார், பார்த்தாயா, ஒரே ஒரு கல்லுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதிப்பு கொடுத்தனர். ஆனால் கடைசியாக அந்த கல்லினுடைய உண்மையான மதிப்பை ஒருவர்தான் சொன்னார். அதுபோல்தான் உன்னை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி குறைத்து மதிப்பீடு செய்வர். அதற்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. உன்னுடைய உண்மையான மதிப்பை அறிபவரை விரைவிலேயே நீ கண்டறிவாய், மனம் தளராதே என்று கூறி கடவுள் மறைந்து விட்டார். கடவுளின் படைப்பிலே ஒவ்வொருவரும் சிறப்பானவரே, அபூர்வமானவரே. இந்த தாழ்வு மனப்பான்மை என்பதை நாம் நம்முடைய மண்டைக்குள் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. நம்மை பற்றி எப்போதுமே நமக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்க வேண்டும். அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் இருந்தால் அந்த எண்ணமானது நாம் செய்கின்ற செயல்களிலே உடனே இருந்து நம்முடைய செயல்களிலே நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே சிறப்பு மிக்கவர். அவரைப்போல் நாம் இல்லையே, அவரைப்போல் இல்லையே என்று நமக்கு நாமே நம்மை தாழ்வுபடுத்தி கொள்ளக்கூடாது. இறைவனுடைய படைப்பிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டறிந்து அந்த திறமையிலே நாம் முன்னுக்கு வர வேண்டும். யாரும் நமக்கு இணை கிடையாது, அதேபோல் யாரும் நமக்கு குறைவும் கிடையாது என்கின்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால்
நம்முடைய வாழ்க்கையானது நேர்மறை சிந்தனைகளோடு பெற்றால் வெற்றி, தோற்றால் அனுபவம், துணிந்து நிற்போம், வருவது எதுவாகினும் எதிர்கொள்வோம் என்கின்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துவிடும். அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். ஒரு சிலர் கடன் பிரச்சனைகளுக்காக தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். ஒரு சிலர் வீட்டிலே நடக்கின்ற சண்டைகளுக்காக தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இந்த தற்கொலை எண்ணம் என்பது மிக 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 கீழான ஒரு எண்ணம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற உடலை அழித்து கொள்கின்ற உரிமை என்பது நமக்கு கிடையவே கிடையாது. ஆகவே தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்வோம். எப்படிப்பட்ட துன்பம் நமக்கு வந்தாலும் அந்த துன்பத்தை இறைவனுடைய திருவருளாலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். நாளை நமதே என்கின்ற சிந்தனையோடு இறையருள் என்றும் நமக்கு துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.